பெரும் பாவங்களில் ஒன்றாக புறம் பேசுறது இருக்குது. ஆனா புறம் பேசுறதால பேசப்படுகிறவனுக்கு யாரை பத்தி நம்ம புறம் பேசுகிறோமோ அவனுக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம் தான். இப்ப என்னை பற்றி 2 பேர் புறம் பேசுறாங்க, இதால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, மாறாக எனக்கு நன்மை தான் கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? இவங்க 2 பேரும் என்னை பற்றி பேச பேச அவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் தொழுகிற தொழுகை மறுமையில் எனக்கு தான் கிடைக்கும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நாளை மறுமை எனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை எல்லாம் மறுமையில வந்து அவங்க 2 பேரும் சுமப்பாங்க. அப்ப எனக்கு லாபமா நட்டமா என்னை பற்றி ஒருவர் புறம் பேசுவது? இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமா நம்ம புறமும் பேச மாட்டோம், ரிலாக்ஸாவும் இருப்போம். ஆனா புறம் பேசுவது பெரும்பாவம் ஆகும்.